ஆரம்பத்தில் கொட்டாய் விடுற. வடிவேலில் வந்து ஒரு வாட்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. போயாச்சுன்னா அந்த அந்த வரவேற்பு அறையில் இவருடைய காமெடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்களாம். உடம்புக்கு செல்லாத எல்லாருமே அங்கே சிரிச்சுட்டு இருக்காங்களே, அப்படி கவலையை மறந்து அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவரை கௌரவிக்கும் வகையில் இன்னைக்கு வந்து திரு வடிவேலு அவர்களுடைய ஸ்பெஷலா ஒரு 5 வடிவேலு அவர்களுடைய கெட்டப்ல நடித்த ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு 1 மணி நேரம் கலக்குன்னு கலக்க போறாங்க. என்ன கலக்குறாங்கன்னு பாப்பா. நீங்க யாரு? கைப்புள்ளையா? இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளவு இருக்குன்னா அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? மிதுன் கிருஷ்ணா. மிதுன் கிருஷ்ணா. சரியா, என்ன படிக்கிறீங்க? நான் வந்து வீட்டு ஆன்லைன் கிளாஸ் பார்த்து நிப்பேன். ஆன்லைன் கிளாஸ். குளிச்சிட்டு பாப்பியா குளிக்காம பாப்பியா? நான் குளிக்க மாட்டேன், எங்கேயாவது போகும்போது தான் குளிப்பேன். ஆமா, என் வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சுன்னா குளிப்போம். இல்ல குளிக்காமலே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்ன ஆமா, விசுக்கு தெரியாம போகுது. என்ன ஆமா, வடிவேல் சாருடைய அந்த ஏதாவது காமெடி உனக்கு பண்ணி கேட்ட தெரியுமா? பாதரை தாண்டி நீயே வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சாதான் இருக்கணும். காய்த்தட்டுங்க. யாரும் என்ன தொட்டதில்ல. போன மாசம் நான் அடிச்சேன், நீங்க சொல்றது போன மாசம், நான் சொல்றது என்ன மாசம். திரும்ப போற, திரும்பி வர மாட்டா சொல்ல வந்தேன். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். ஐயோ புடிங்கிருச்சே. ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. என்ன நாய் சேகர் குளிச்சு ஓடுறாப்ல. ஐயே பாஸ் உச்சா போயிட்டாரு. ஒண்ணு நாய் சேகர் எதுக்கு அவ்வளவு வேகமா குளிச்சு ஓடினா என்ன காரணம்? வேணா இறக்கி விட சொன்னோம். இங்கே அர்ஜென்டா போனோம்னா இறக்கி விட சொன்னா இறக்கி விட போறோம். நீங்க பாட்டில் ஊத்தி நிரப்பி விட்டு போனீங்கன்னா என்ன தண்ணின்னு கேட்டேன். இது இளநி தண்ணிமா. வாங்கிட்டு வந்திருக்கான் குடிக்கிறதுக்கு. படக்குன்னு ஒழுகுன உடனே ஓடிட்டான். அது அவன் தண்ணி ஊத்தல, அவன் உச்சா போய் தோழி போயிட்டான். உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? நான் உச்சா போக மாட்டேன். உச்சா இது வரைக்கும் நீ போனதே இல்லையா? போயிருந்தது இருக்கு, ஆனா பாத்ரூம்ல தான் போவேன். பெட்ரூம்ல எல்லாம் இருக்கிறது இல்லையோ? பெட்ரூம்ல படுக்கும் போது நைட்ல நான் வந்து பேம்பர்ஸ் போட்டுன்னு தெரியாம உச்சா போட்டேன். என்ன வயசு ஆகுது? இது 4 வயசு. 4 வயசு வரைக்கும் இன்னும் பேம்பர்லயே வண்டி ஓடிட்டு இருக்கு. எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். போலாமா போலாமா? டேய் போலாமான்னு கேட்டது நம்ம ப்ரோக்ராமுக்கு போலாமான்னு கேட்டேன். நீ பாட்டில் ரெடி ஆகிறது. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? நாய் சேகர். உனக்கு எதுக்கு தம்பி நாய் சேகர்னு பேர் வந்துச்சு? ஒரு நாள் என் மேல பாத்ரூம் போயிடுச்சு. நேரத்துக்கு முன்னாடி வெளியே போகும்போது உங்க அம்மா எதுவும் கேட்டாங்களா உன்ட்ட? என்ன கேட்டாங்க? கறிவில்லையாதான்னு கேட்டேன். கேட்பாங்கல்ல, எதுக்காக அப்படி கேட்டாங்க? நீ அறிவு இல்லை உள்ள பையன் தானே. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துட்டு நீ ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல தம்பி. அவன் என்கிட்ட சொன்னான். உங்ககிட்ட சொன்னானா? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க? இருப்பா வெயிட் பண்ணுப்பா சொல்றேன். இருன்னு சொன்னது நீங்க தானே. அவன் இருந்துட்டான். அப்புறம் அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கலாமா நீங்க? என்ன போங்க. அவன் வந்துட்டு அவளுக்கும் டைப்பர் போட சொல்றான். அவன் பாப்பாக்கு டைப்பர் போட்டா அவனும் டைப்பர் போடணுன்றான். டைப்பரா? என்ன மாதிரி ஒரு சைஸுக்கே ஒரு பேம்பர்ஸ் வாங்கிறாங்க. அதே போல சொன்னா போட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இருந்து வரும்போதே ஒரு பேண்ட மாட்டி விட்டுருந்தீங்கன்னா இந்த கசிவு நிகழ்வு நடந்திருக்காதுல்ல. அவன் வயசுல எப்படி சார் போட முடியும்? 8 months பேபிக்கு தெரியாது, போடலாம். அவனுக்கு தெரியும்ல பாத்ரூம் வர்றது. இவனே 8 மாசம் பேபி மாதிரி தான் இருக்கான். ஆமா, உள்ள போட்டு திணிச்சு பார்க்க வேண்டியதானே. உச்சா வந்துச்சுன்னா இதுல போயிருவீங்க. அவன் வந்து என்ன பண்ணுவீங்க? அவன்டா பாத்ரூமா போயிடுவேன். பாத்ரூம்
கைப்புள்ள மாதிரி நடந்து காட்டுறியா? ஆ. வாங்க. நான் பண்றதுதான் கழுத்து கீழே ஏறிக்கிட்டுங்க. నవ్రతాని నవ్రతాని నీదుమై మలనునే నవ్రతాని నవ్రతాని నీదుమై మలను கைப்புள்ள வந்து நிறைய இடங்கள்ல அடி வாங்குவாரு, அடி கொடுப்பாரு, எல்லாம் வாங்கிட்டுலாம் ஓடி இருக்காரு. காலே காலே சொல்றாரு. ஐயோ காலு அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல. ஆ. நீ யார்கிட்டயும் அடி வாங்கலையா கைப்புள்ள? அடி அடி எங்க வீட்ல மட்டும் எங்க அம்மா அப்பா கூட அடி வாங்க. வீட்டுல எங்க அம்மா அப்பா குனிய வச்சு குத்துறாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமா, இது வேற டிபார்ட்மெண்ட். என்னமா உங்க அப்பா அம்மா அடிக்கும்போது சட்டை கடலாம் கிழிஞ்சிருக்காது அப்படி? இல்ல இல்ல, அடிச்சா இங்க இங்க ரத்தம் வரும். ரத்தம் வருமா? ஆ. என்னடா சொல்ற? உண்மையா பாருங்க, அடிபட்டுது. இப்ப நிஜமாவே அவன் அப்படிதான் நடந்திருக்கானோ? நம்ம தான் அடிபட்ட மாதிரி நடக்காம போடுன்னு பார்த்தா. எனக்கு 2 பேர் இருக்காங்க. எங்க யாரெல்லாம்? அப்பா, ஆ, அப்புறம் உங்க அம்மா. கிடையாது, எங்க அப்பா, அப்புறம் என் ஃப்ரெண்டு பேர் நிஷாந்த். சரி, இப்ப நிஷாந்த் வந்து டேய் வாக்கிங் போலாமடா அதேடா மாப்பிள மச்சான் அப்படின்னு சொல்லி கூடுவல்ல, அந்த மாதிரி உங்க அப்பாவை கூப்பிடுவியா? இல்ல இல்ல, நான் ஒரு பெரியவர். பெரிய மனுஷன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அப்பா மசல் காட்டாப்பா. அப்பா சென்ட் வச்சிருக்காரு. அங்க நின்னுகிட்டே உங்க அம்மாவை தூக்கி தோளுக்கு மேல வைக்க முடியுமா? ஐயோ முடியாது முடியாது. எங்க அப்பா அடிச்சா எங்க அப்பா சென்னை ஆப்பிரிக்கால போய் விழுவாங்க. ஆமா, நீ இது வரைக்கும் ஆப்பிரிக்கா எத்தனை வாட்டி போயிட்டு இருக்கடா? எங்க அப்பா எல்லாரும் அடிப்பாரு, என்ன மட்டும் அடிக்க மாட்டாரு. யாரெல்லாம் அடிச்சிருக்காரு இது வரைக்கும்? எங்க அம்மா மட்டும் வீட்ல வந்தானே எங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாரு. எதுக்காக லாஸ்டா சண்டை போட்டது எதுக்கு? அது ரொம்ப முறுகி வச்சு கையை அடிச்சினாங்க. அதுலதான் இப்ப உங்க அம்மாவுக்கு ஒரு கை இறங்கி இருக்கோம். எங்க அம்மா ஒல்லி ஆயிட்டாங்க. குத்துல எங்க அம்மாவே ஒல்லி ஆயிட்டாங்கன்னா பாருங்களேன். அவரோட கை தட்டிருங்க, கை தட்டிருங்க, கை தட்டிருங்க. வடிவேல் சார் மாதிரி உங்க வீட்டுல காமெடி ப்ளீஸ் சேருமா? எங்க அம்மா தான். எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு எனக்காக. சம்மாச்சி காசு வாங்கணும்னு நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். அதனால எல்லாரும் நம்ம ஃபேமிலி தான் குடும்பம் மாதிரி. நம்ம ஃபேமிலி தான் குடும்பம் மாதிரி. நம்ம குடும்பம் தான் ஃபேமிலி மாதிரி. இப்ப வெளியில போய் விளையாடுறான்ல சார், இப்ப பசங்க கூட அடி வாங்கிக்கிட்டு அழுதுட்டு வந்துருவான், திருப்பி யாரையும் அடிக்கல மாட்டான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வெளியே போகும்போது உன்னை யாரோ அடிச்சிட்டாங்களா? யாரா தம்பி இது? அது வந்து என் ஃப்ரெண்டு, பெரிய ஃப்ரெண்டு, ஒரு அக்கா, பெரிய அக்கா பேர் அக்ஷிதா. அக்ஷிதா அக்கா உன்னை எதுக்கு அச்சிதா? நான் வந்து அவங்களை கிண்டல் பண்ணுவேன். அதுக்கு அச்சிதா கிட்ட போய் கொஞ்சம் அச்சிதா அச்சிதா அர்ச்சிதான்னு கேட்டிருக்கான். அந்த அம்மா குடிய வச்சு முதுகுலே 4 வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. முதுகுல வந்து கட்டை வச்சு பொலாட்டு போடுறாங்க. அவங்க இன்னும் வேற மாதிரி இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க, வெளியே சொல்லல. உங்க அம்மா அவகிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. என்னன்னு கேட்டுருமா? உனக்கு நாளைக்கு கல்யாணம். அப்படியா? ஐயோ, பொண்ணு யார் தெரியுமா? அர்ஷிதா. என்ன தலையில அடிக்கிற? அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும். வேணாம் சொல்லிட்டேன் எனக்கு வேணாம். நீ சொன்னால கேட்க மாட்டேன், நீ பண்ணி தான் ஆகணும். நீ பண்ணி தான் ஆகணுமா? நீ பண்ணிக்கலாம், நான் போயிடுவேன் அம்மா வீட்டுக்கு. இப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணினா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீ பேசலனாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ ரொம்ப பேசுற, எனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? நான் அக்ஷிதா கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம். நீ அவ்வளவுதான் பண்ணிக்கணும். வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க. யாரு? அத நாங்க பாத்துக்கிறோம். எப்பா பார்த்தா இந்த உனக்கு வேலை தானே? இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அர்ஷிதா அக்ஷிதா கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம் சொல்லிட்டேன். நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் சொல்லிட்டேன். நீ உடனே எனக்கு வேணாம். அது என்னது வேணாம்? நீ சும்மா பேசிட்டு வச்சுக்கோயேன். வீட்ல நீ அனுப்ப வேணாம். நீ இங்க இரு, நானும் எங்க அப்பா வீட்டுக்கு போறோம். உங்க அப்பாவே வர மாட்டாரு. நானும் எங்க அப்பா லட்சுமியா வீட்டுக்கு போறோம். ஆஹா, அர்ஷிதாவை கல்யாணம் பண்ணாதான் நீ வீட்டுக்குள்ளே வரணும், இல்ல வரக்கூடாது. நீ தப்பு, நான் தப்பு பண்ணத ஒத்துக்கிறேன். என்ன தப்பு செஞ்ச? நான் இப்பதான் உடனே கல்யாணி வந்தா சும்மா என்ன அசிங்கப்படுத்துற? அசிங்கப்படுத்தலடா, அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்ல ஒரு வேலை செஞ்சு எனக்கு சோறு போடுவேன், இல்ல வேற அர்ஷிதா வேலையா? நான் வீட்ல என்னால சமைக்க முடியல சொல்லிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்றேன். வீட்ல புதுசா பொண்டாட்டினா காத்து வயசுன்னு பாரு. புதுசா பொண்டாட்டினா இப்படிலாம் நடந்து, பொண்டாட்டினா பொண்டாட்டி மாதிரி நடந்து. நீலாம் ஒரு அம்மா மாதிரியா? அம்மானா அப்படிலாம்
எனக்கு உடம்பு சரியில்லடா. இதெல்லாம் எப்படியா பேசுவாங்க? உன் பேர் என்னவே சங்கீதா கிடையாது. சங்கீதா ஆகலாம். இந்த கல்யாணி எனக்கு வந்து நான் டான்ஸ் ஆடுறியா? மாடியாத்தா அண்ணி டான்ஸ் ஆடுறியா? சும்மா பேசுறதா? கடவுள் முக்கியம். வடிவேல் முக்கியமா? கடவுள் முக்கியம். ஓ கடவுளா? அப்பாங்களை கம்ப்ளைண்ட் பண்ற அப்பா. தம்பி அப்பா நீங்க ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம். அசிதான் உனக்கு நாளைக்கு கல்யாணம், வேற வழியே இல்ல. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. நீ இந்த மாதிரி பேசுறதுனால நான் உன் பாசம் பேசினால இப்ப எதுக்கு இந்த மாதிரி அக்ஷதா முக்கியம் பேசுற? நான் சொல்றதை நீ கேட்டுக்கணும். இல்ல வீட்டுக்குள்ளே வர முடியாது. நீ பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு கல்யாணம் எங்க அப்பா ஒரு பொண்ணு வச்சுக்கல, நான் இது பொண்ணு வச்சுனா ஒரு புள்ள. நான் சின்ன பையனா இருக்கேன். அட்டே சம்மா ஒன் ராங் இஸ் குக்கிங். இவர் கெட்ட வார்த்தையில பேசாத. திடீர்னு ஹிந்தில எல்லாம் பேசுறான். ராக். ஓ WW ராக்கா நீ. ராக் உனக்கு நாளைக்கு கல்யாணம். இல்ல ப்ளீஸ் ஒரு You said that me wrong. You know very well. You think you telling me. நீ என்னதான் கோவப்பட்டாலும் சரி, நாளைக்கு உனக்கும் அர்ஷிதாவுக்கும் கல்யாணம் தான் முருகாசம்மா கோயில்ல. நான் சொல்லிட்டேன். நீ என்ன சொல்றது? நாங்க சொல்றது நீ கேளு. இவனை கல்யாணம் பண்ணிடுங்க. நல்ல பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. அவங்கலாம் கல்யாணம் இல்ல, உனக்கு கல்யாணம். அப்பா சொல்லிட்டேன். நீங்க கல்யாணம் வந்துச்சு புரிஞ்சிடுவேன். இவ்வளவு சொல்றாங்கடா. நீயும் கொஞ்சம் பேசாம கல்யாணத்தை பண்ணீங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பண்ணுவா. கல்யாணம் ரொம்ப பண்ணிட்டு வா. பண்றாளமா? நிசன் வந்து நிசன் வந்து என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு. ஏன் என்ன எதுக்காக கிண்டல் பண்ணுவான்? நான் ரெண்டு பொண்ணு இருந்தா பையனும் பொண்ணும் இருந்தா அவனுக்கு அசிங்கமாவே பிடிக்காது. அசிங்கமா பிடிக்காது. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்குலாம் நான் வர்றதே இல்லை. நாளைக்கு கல்யாண கிளாஸல். கல்யாணம் கேன்சல். அப்புறம் அவ தங்கச்சி என்ன பண்ணுவா? ஆக்சுவலா அவ தங்கச்சி உனக்கு எதுக்கு? அப்ப அவ தங்கச்சி வேணும் உனக்கு. என்ன பண்ணுவா? எப்படி அரிசிதாவை நான் கல்யாணம் பண்ணி போட்டா தங்கச்சி என்ன பண்ணுவா? நாளைக்கு கல்யாணமே வேணாம். இது ரொம்ப பண்ற. சரி கொஞ்சம் கம்மியா பண்ண சொல்லுங்க. நீங்க வீட்ல போய் பேசுங்க. உங்க குடும்ப மேட்டர் வீட்ல போய் பேசுங்கம்மா. சாமி கும்பிடுவான் சார். இவன் காலையில எழுந்தோடனே பிரஷ் பண்றானா இல்லையே ஸ்ட்ரெயிட்டா சாமி கிட்ட போயிடுவான். அட போங்கயா. போயிட்டு சாமி கும்பிட்டு எடுத்து விபூதி எல்லாம் தீட்டிட்டு வந்துடும். சாமி தான் நமக்கு முக்கியம். படிப்பு முக்கியம். சாமி முக்கியம். அவனே சாமி கும்பிடுவான் சார். அவன் ஒரு மாடுலேஷன்ல கும்பிடுவான். அவனை சொல்ல சொல்லுங்க. இறக்கி விடுங்க, நான் கும்பிடுறேன். இறக்கி விட்டுருவான். சபா இப்பவே கண்ணை கட்டுது. முருகாத்தம்மா எல்லாமே நீதாமா. இந்த உலகமே நீதாமா. நீ இவ்வளவு கத்துனா முருகாத்தம்மா 3 விருது ஆண்டி போடுறா. எங்க முருகாத்தம்மா சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்களா? ஆமா ஆமா. வருங்காலத்துல பெரிய பூசாரி வரணும். டேய் நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. நேசமணி ஏதாவது ஒரு வடிவேல் சார் டயலாக் ஒன்று சொல்லுமா. 30 வருஷமா காயினா முன்னேவ இன்னும் கோய் மூட்டை இருக்கா. நீ ரச்சத்தை கெட்டு விட்டா. நீ என்னை கெடுத்த அடிபடி போனவங்க. தம்பி கை தட்டிருக்க. சூப்பர். நேசமணி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? அவங்க பாட்டி வீட்ல இருந்தான். ரைட்டு. மூக்குக்குள்ள போட்டுக்கிட்டான் சார். மூக்குக்குள்ள பொட்டு 2 பொட்டு ஒரே மூக்குக்குள்ள போட்டுக்கிட்டான் ஒரே சந்துல. 1 வீக்கா அந்த 2 பொட்டுமே ஒரே சந்துல இருந்து டாக்டர் கிட்ட போன பேர் ENT டாக்டர் கிட்ட கூட்டு போய் எடுத்தோம் சார் நாங்க. ஏடா உனக்கு அந்த ஐடியா யாரா சொன்னது? அக்கால போட்டு வச்சிருயா. அப்புறம் நான் பூக்கு ரூட்டுக்குன்னு போட்டுக்கினேன். அது ஏமா கொடுத்த அப்படி? பொட்டு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா மூக்குல எடுத்து போய் போட்டுக்கிட்டான். அடுத்து மூஞ்சில வெயின் கொடுத்தா மூக்குக்குள்ள ஒன்று சொல்லிட்டு இருக்க. சரி இவ மூக்குக்குள்ள 2 பொட்டு போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் 1 வீக் கழிச்சு தான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு சார் மூக்குல இருந்து. இப்படி 2 பொட்டை உறிஞ்சி உள்ள கொண்டு வச்சுட்டு அவர் பாட்டுல விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த தெருப்புறம் நார ஆரம்பிச்சு. அது சண்டுக்குள்ள ஒரு பொட்டு, அப்புறம் ஒரு சட்டை. சட்டையா? மூக்கு ஒரு பொட்டு, அப்புறம் மூக்கு ஒரு பேண்ட். பேண்ட்? கிழிஞ்சு போன ஒரு பேண்ட். ஒரு கிழிஞ்சு போன ஒரு பேண்டே உள்ளதா இருந்திருக்கியா? கொஞ்சம் மேல பாருங்க. கொஞ்சம் பெரிய மூக்கா தான் இருக்குமா. கொஞ்சம் அசந்திங்கன்னா தண்ணிலாரியே உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கை தட்டுங்க. அருமை. அம்மா இதை பேசணுமாடா?
மைக்க கொடுங்கம்மா. ஆஸ்கின் நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறோம், அக்கா மட்டும் வீட்டுக்கு கூட்டு போறோம். அது வீட்டுக்கா சாப்பிடுறேன். நீ வேணாம் ஆஸ்கின், நீ வேணாம், நீ வேண்டாம். அக்கா மட்டும் நான் கூட்டு போறேன், ஹாஸ்டல்ல உன்னை சேர்த்துறேன். உன்னை விட்டுட்டு போயிடுறேன், இங்கேயே அண்ணாச்சிக்கிட்டே விட்டுட்டு போயிடுறேன், ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்லிட்டு போயிடுறேன். பேசா எங்க வீட்டுக்கு வந்துடுறியா தம்பி? உங்க வீட்டுக்கே வர மாட்டேன், நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டோம். நீ வேணாம், அக்காவை மட்டும் தான் நான் கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு. என்னடா நீ வேணாம், நான் ஹாஸ்டல்ல சேர்த்துறோம். அம்மா நீயும் நானுமா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஃபைட்டர் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. சரி சரி சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்கடா. ரைட் வா வா வா. சரி அப்பா அப்பா வீட்டுக்கு போ. அக்கா தான் நான் சொல்ற பேச்சை கேக்குறா, நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஆமா இவங்க தான் சலூன் கடை சண்முகம். அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா, சலூன் கடை சண்முகம்னா. உங்க வீடுங்க? என்னம்மா உங்க வீடு? எங்க வீடு பொஷாக்கும். உங்க வீடு பொரசோக்கம் தானே. எங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? பேங்க்ல அடமானத்துல இருக்கு. மம்மி மம்மி 24 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க கேளுங்க. மூக்குக்கு என்ன போடுறாங்க? ஃபேஷியல். மூக்குக்கு ஃபேஷியல், கண்ணுக்கு கண்ணுக்கு ஐப்ரோ, வாய்க்கு லிப்ஸ்டிக், காதுக்கு கம்பல். ஆமா தலைக்கு வந்து பவுடர். தலைக்கு பவுடரா? இந்த இமான் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருக்காரு, இவரை வந்து உங்க கலருக்கு மாத்த முடியுமான்னு கேளுமா. இமான் அண்ணாச்சிக்கு உங்க கலர் மாத்த முடியுமா? மாத்திடலாமே. எவ்வளவு நேரம்? 24 10 minutes போகுது. 10 நிமிஷத்துலயா? எப்படி ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கி மூஞ்சில ஊத்தி விட்டுங்களா? ஜஸ்ட் பட்டி டிங்கரிங் பண்ணா போதும். நான் இப்ப உங்க அப்பா மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னா என்னமா பண்ணணும்? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. என்ன பண்ணுனா முடி வெட்டணும். முடியை வெட்டிடணும். இருக்கிற முடியை சுரண்டி எடுத்துடணும் இல்லையா? ஆமா. உங்க அப்பாட்ட கேளு, இது என்ன ஸ்டைல்னு கேளு. இது என்ன ஸ்டைல்? சும்மா ட்ரிம் பண்ணிருக்கமா? ட்ரில் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா ட்ரிம் பண்ணிருக்காப்லையா இல்ல வேற எதுவும் பண்ணிருக்காப்லையா? எனக்கு தெரியாது. அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள நம்மளெல்லாம் இழுக்காதீங்கப்பா, ஆளை விடுங்கப்பா. ஆமா என்ன கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க கேளு. என்ன கம்ப்ளைண்ட்? வீட்டுக்கு யாருனா கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க சார், இன்விடேஷன் கொடுக்க வராங்கன்னா நல்லா சூப்பராக வெல்கம் பண்ணுவான் சார். மம்மி தண்ணி கொடுங்க, காஃபி கொடுங்க, நீங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு என்ன வாங்கி வந்திருக்கீங்க, ஒரு குழந்தை இருக்கு வீட்டுல என்ன வாங்கி வந்திருக்கீங்க அடுத்த செகண்ட் கேட்பேன் சார். யாராவது இது வாங்கினா மம்மி வந்து சாப்பிடுங்க உட்காருங்க ஒண்ணு கூட சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். எல்லாமே பாப்பா தாங்க சொல்லிட்டு இருக்காப்ல. வீட்டுக்கு வந்த ஆளை எப்படி நீங்க நடத்துறீங்கிறது பாப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமா வாங்க உட்காருங்க, தண்ணி கொடுங்க, காபி கொடுங்க, இருந்து சோறு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனா நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவங்க எதுவுமே நான் வாங்கிட்டு வரலன்னு சொன்னா, சரி சரி போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க எனக்கு, அவங்களும் வேற வழி இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு தான் சார் திருப்பி உள்ள விடுவா. யாருமா வீட்டுக்கு வரும்போது ஒண்ணுமே வாங்கிட்டு வராம கையாட்டிட்டு வருது? இருக்கிறாங்களா தாத்தா, எதுவுமே நேற்று மட்டும் வெறும் சைக்கிள் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். வெறும் சைக்கிளா? என் வீட்டுல பெரிய சைக்கிள் இருக்கு. ஏங்க சைக்கிள் வாங்கிட்டு வந்தவங்க இந்த சைக்கிள் கூடக்குள்ள கொஞ்சம் பூஞ்சி வாங்கி போட்டு வரணுங்கிற அந்த இது இல்லையா? ஆமா சரிம்மா. இப்போ நீங்க சலூன் கடை சண்முகம்னு சொல்லியிருக்கீங்களே, ஆமாம் நான் ஒரு பலூன் தரேன், அதை அப்படியே அழகாக சேவ் பண்ணி காட்டுவியா? இப்பொழுது நம்ம சலூன் கடை சண்முகம் அவர்கள் நமக்கெல்லாம் இதை மூஞ்சாக நிறுத்து. ஆமா இதுக்கு மூக்கு பலூனாலே பயம் சார். அங்க பாருங்க சார் பின்னாடி. என்னமா சேவிங் பண்ணுவான்னு பார்த்தா 2 காதுக்குள்ளே விரல விட்டுட்டு இருக்க. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கணுமா? முகமெல்லாம் வரைஞ்சிட்டோங்க. அவன் கண்ணு காது மூக்கு வேணாப்பா. அண்ணா சங்கல் வேணாம். அண்ணா சங்கல் வேணாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க?
அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்மா உங்க வீட்டுல? வேற என் வீட்டுல டெய்லியும் மம்மி எல்லாம் குளிச்சிடுவாங்க. ஆனால் இந்த ஆச்சி மட்டும் தான் குளிக்க மாட்டாங்க. ஆமா அப்படித்தான். காலைல எழுந்தும் குளிக்க மாட்டாங்க. நாங்களே எல்லாம் காலைல எழுந்து குளிச்சிடுறோம். வீட்டு கேளுங்க. எங்க ஆச்சிக்கிட்ட கொடுங்க. இவன் இந்த டைலாக் சொல்லுவான்னு தெரியும் சார், அதனாலே அவங்க பயந்துட்டு வரல. டாடி வந்து இங்கன்னா வெளில போலான்னா தயவுசெய்து இந்த அடங்காதது விட்டு போகணும். அடங்காதது. அடங்காததா? ஆமா நான் தானா? கேளுங்க டாடிய. யார் நீயா? ஆமா டாடிய. அடங்காததுன்னு தான் கூப்பிடுவேன் நான். பேரே அடங்காததா? என்ன எந்த விஷயத்துல அடங்கல? பார்த்தா பயங்கர அறிவுபூர்வமான பிள்ளையா தெரியல. அண்ணாச்சி நான் அம்மா கிட்ட போறேன். அடுத்து உங்ககிட்ட தான் நான் வர போறேன். ஆமா நீங்க எனக்கு பேசி முடிச்சோனே அவங்க பேசி முடிச்சோனே அங்கதான் அடுத்து நம்ம நாய் சேர் அப்பதான் கிஃப்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. இங்க பாரு அவங்க எல்லாம் சொன்னா எப்படி கிஃப்ட் கொடுப்பேன்? அவன்கிட்ட சொல்லுமா. ஏன் அவசரப்படுற? உனக்கு கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? ஒழுங்கா பேசினா நான் உங்க எல்லாம் இறக்கி விட்டு இது பண்ணிடுவாங்க. எல்லாம் கொடுப்பாங்க. நீங்களும் எதுவும் பேசணுமாமா? ஷோ முடிச்சுட்டு எங்க போகணும்? மம்மி சொன்னாங்க நீ ஆடிஷ சூப்பரா இது பண்ணினா பக்கத்துலயே பீச் அங்க போய் இது விளையாட்டு வரலாம் வீட்டுக்கு சொன்னாங்க. கண்டிப்பா நீ பீச்சுக்கு போக கூடாது. இன்னைக்கு நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏனா ஓய் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டு இருக்க, ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிட்டு இருக்கல. சொல் பேச்சு கேக்குறியா? என்னைக்காச்சும் கேக்குறியா சொல் பேச்ச? எதனா கேட்டா குழந்தை தானே எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்றல. சொல்றியா இல்லையா? அதனால கண்டிப்பா நீ பீச் கிடையாது. இங்க நீங்களே பேசிட்டீங்க. டாடி கிட்ட கொடுங்க. டாடி கிட்ட இல்ல நான். ஹலோ ஹலோ மைக் அங்க கொடுங்க. ஏய் நீங்களே பேசுங்க. டாடி நீங்க மைக் வாங்குங்க. இல்லம்மா இன்னைக்கு பீச்சுக்கு கிடையாதுமா. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இன்னைக்கு கிடையாது. ஆமா இப்ப நீங்க இன்னைக்கு மட்டும் தான் கூட்டி போக மாட்டீங்களா? இல்ல எப்பவுமே பீச்சுக்கு கூட்டி போக மாட்டீங்களா? எப்பயுமே கிடையாது. அப்படியா? நீ எப்போ சொன்ன பேச்சு கேட்குறியோ அப்பதான் பீச்சுக்கு. அவங்க ஒரு குழந்தை தானே. யாரு? நான் தான். நீ குழந்தையே கிடையாது அஷ்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குழந்தை தான். நீ எப்படி குழந்தையா? நீ குழந்தையா? அம்மாஜி கொடு. அம்மாச்சி கிட்டலாம் கொடுக்க முடியாது. பீச்சுக்கு போகணுமா போவேணாமா? போகணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் போகணும். சரிம்மா நீங்க ஈவென்ட்ல யூஸ் பண்ணி உங்க அம்மா கூட்டு போட பாரு. இல்லைன்னா நம்ம ரெண்டு பீச்சுக்கு போட்டுக்கிறோம். சரியா? ஐடியா போடுறேன். இல்லைன்னா நான் உங்களை கூட்டு போறேன். கூட்டு வந்துறியா? பீச்சு மம்மி இப்ப பீச்சு கூட்டி போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா? இவங்க குதிரை மேலே உட்கார மாட்டாங்க. நான் உட்காருவேன். டாடியும் நானும் உட்காருவேன். இவங்க உட்கார மாட்டாங்க. உங்க அம்மா உட்கார்ந்தா குதிரை எப்படிமா போகும்? அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல மம்மி எதுக்கு குதிரைல உட்கார்ந்தா? நாங்கெல்லாம் குதிரையை பாக்குறதோட நிறுத்திக்கிடணும். அதான் குதிரைக்கு நல்லது. இந்த மாதிரி நான்லாம் குதிரை மேல ஏறினாலும் ஏன் குதிரை உட்காந்துரும் அதே இடத்துல. சரியா கேளுங்க. சீதா போடு போடு போதும். ஏன் தங்கி மங்கி பக்கத்துல இருக்கிறது பொண்ணா பையனா? பையன் தான் மேக்கப் பண்ணி இருக்கான். இல்ல பொண்ணு. பொண்ணா? பையன். இவங்களாம் பையனா? அவங்கள பையன். நான் மட்டும் கேர்ள். கைப்புள்ள என்னடா விக்கி சொரிஞ்சிட்டு இருக்க? உள்ள விட்டு எப்படி சொரிஞ்சிட்டு இருக்கான்? அரிப்பு தாங்க முடியல போட்டுருக்கு. யார் மண்டையில போட்டதுன்னு தெரியல. ஆமா நீங்க உங்களுக்கு குங்ஃபூலாம் தெரியுமா? கொஞ்சம் இறங்கி பண்ணி காட்டுறியா? கட்டையை எப்படி சுத்துவது என்பதை சொல்லி காட்டுறேன். நம்பி நிக்கலாமா? நிக்கலாம்ல. லொச்சக் மச்சக் மச்சக் லொச்சக் மச்சக் மச்சக் லொச்சக் மச்சக் மச்சக் லொச்சக் மச்சக் மச்சக். சரி தம்பி உன்னுடைய பேர் என்னம்மா? ஒரிஜினல் பேர் என்ன? அம்மா. உங்க பேர் அம்மாவா? எத்தனை குழந்தைக்கு அம்மாமா நீங்க? 12 குழந்தை. என்னம்மா இதெல்லாம் கேட்கறது இல்லையா நீ? யார் இந்த கூட்டுல உங்க அம்மா? இவங்களே அம்மா தானா? பேரே அம்மா. 12 குழந்தைக்கு அம்மாவா? இவங்க பாய். அந்த 12 குழந்தைக்கு அப்பா யாரா? நானே தான். நானே ரெண்டு பேர் தான். எல்லாமே இவன் தானா? சரி உங்க அப்பா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எங்க இருக்காங்கம்மா?
பக்கத்துல. அம்மா எங்க இருக்காங்க? தோ நானாக்கு பக்கத்துல. யாரு? நானா எங்க இருக்காங்க? நானா இந்த ரைட் சைடு, அம்மா லெஃப்ட் சைடு. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா பாப்பா? என்ன புரிஞ்சுது? எல்லாமே புரிஞ்சுது. எல்லாமே புரிஞ்சுதியா? நீ ஒரு பூமுட்டா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. அஸ்மிதா, அவங்க அம்மா யாருன்னு கொஞ்சம் கை தூக்கி சொல்லுமா. உங்க அப்பா கை தூக்கி சொல்லு. கை தூக்கி சொல்லு. அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு கேளுமா. என்ன வேலை பார்க்கறாங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? கம்னு காங்க என்ன பாத்துக்கணும். என்ன பண்றீங்க? ஏய், உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டேன். வேலையா? வேலையா? அப்படி விவரமா கேளியா. என்ன வேலை பாக்குறீங்க நானா? பிளானிங். ஃபேமிலி பிளானிங்கா? இது வரைக்கும் எத்தனை பிளான் பண்ணிருக்கீங்க? டெய்லி பண்ணுவோம் சார். டெய்லி ஒரு பிளானிங் பண்ணிருக்கீங்களா? டெய்லி ஒரு பிளான் பண்றாரு உங்க தாத்தா. ஆமா, தாத்தாவா? தாத்தாவோட உங்க அப்பா. இது ஏதோ தாத்தான் புரிஞ்சுது. தாத்தான் புரிஞ்சுச்சா? என்ன தம்பி, எத்தனை பெல்ட்? 2-3 பெல்ட் எல்லாம் கட்டிருக்க போல இருக்கு. எத்தனை பெல்ட் கொடுப்பாங்க? 2 தான் கட்டின்னு இருக்கேன். ஒன்னு கரெக்டா பெல்ட், இன்னொன்னு ஃபேண்ட் பெல்ட். பேண்ட் உறிஞ்சி கீழே வருதோ? கட்டினாதான் அது கீழே போகுது, இல்லைன்னா அவுத்துன்னு கீழே போயிடும். வடக்குன்னு அவுத்துட்டு போயிட்டா அவமானமா போயிடும். தம்பி, இது பையனா பொண்ணா? இது பொண்ணு. பொண்ணா? எனக்குன்னே வருவீங்களாடா? ரைட்டு. அந்த டயலாக் ஒன்று சொல்லுமா. நான் ஜெயிலுக்கு போறேன். நானும் ஒரு பெரிய ரவுடி தான்டா. நானும் ரவுடி தான்டா. நாங்க ஜெயிலுக்கு போறோம். அதாவது நாய்சேகர் வந்து அவங்க மாமா பொண்ணை லவ் பண்ணுவார். புரியுதா? கல்யாணம் பண்றதுக்காக ஆசைப்படுவார். ஆமா, நீ யார கல்யாணம் பண்ண ஆசைப்படுற? நான் யாரையும் கல்யாணம் பண்ண ஆசைப்படல. நான் இப்போதைக்கு எந்த பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாதுயா. நீங்க யார கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்க? எங்க அம்மா, அப்புறம் எங்க பாட்டி, நானா, தாத்தா, கத்துதேவா, இவங்க தான். கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு கேட்கல ராஜா. நீங்க கல்யாணத்துக்கு எந்த மாதிரி பொண்ணை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். குட்டி பொண்ணா பெரிய பொண்ணு? பெரிய பொண்ணு. யாரு? தனுஷ் அக்காவா? அது உச்சால போய் விழுந்துட்டு பாரு. நாய்சேகர் உச்சால போய் விழுந்துட்டு அப்படியே கிடக்கட்டேன்னு விட்டுரு. தம்பி மேல நீங்க ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்கீங்களா? அப்படியா? ஆமாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட்? அவங்க சிஸ்டர் இப்பதான் சார் 8 months ஆகுது. அவங்க சிஸ்டருக்கு அது வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுவான், வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுத சொல்லுவான். குளிக்கிற மொழியை பாருங்க. 8 மாசம் பேபியை போய் ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்லியிருக்கியா? பேபி கொஞ்சம் எழுதிச்சா? எஸ். ஆனா சேர்த்து ஃபுல்லா கிரி குத்தா. அவளா நீயா? 2 பேருமே இருக்கணும். 2 பேர் 8 months பேபி எப்படிப்பா வந்துட்டு இருக்கான்? எங்க அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது. உன் தங்கச்சி உனக்கு எவ்வளவு பிடிக்குமா? சென்டிமீட்டர் பிடிக்குமா? 10,000 ரூபாய் நான் உன்கிட்ட தந்துடுறேம்மா. உன் தங்கச்சிய உங்க அம்மாவுக்கு தெரியாம தூக்கி கொண்டு என்கிட்ட கொடுத்துரு. அவ கத்தினா நீங்க தான் சமாளிக்க முடியாது. எங்க அம்மா தான் சமாளிக்க முடியும். கொசுக்கெல்லாம் வந்துட்டு மருந்து தயாரிக்கிறான் சார். ஆமா, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு உலகமே தேடிக்கிட்டு இருக்கு. எதுக்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த நம்மால கண்டுபிடிச்சிட்டோம்லையா. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மருந்த நோட் பண்ணுங்க. இந்த பல்லு விளக்குமே. ஆமா, இந்த பேஸ்ட், ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட் ஒரு 100 கிராம் வாங்கி ஒரு பாத்திரத்தில் பிதுக்கி வைத்துக் கொள்ளவும். ஒரு பவுடர் டப்பி எடுத்துக்கணும். பவுடர் டப்பியா? இந்த முகத்துக்குலாம் இந்த போடுவோம். மூஞ்சி கிஞ்சிலாம் குளிச்சுட்டு வந்து போடுவோம்லையா. அந்த பவுடர் டப்பாவில் ஒரு டப்பாவை திறந்து அந்த பேஸ்டோடு கலந்து கொள்ளவும். அப்புறம் அதனால காய விட்டு பிசைஞ்சு மாவு மாதிரி திக்கா இருக்கணும். அது கிட்டத்தட்ட மாவு மாதிரி வர்ற வரைக்கும் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க. ஊஞ்சல வச்சு ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து அப்படியே தட்டி எல்லா ஊஞ்சலையும் வைக்கலாம். பவுடர் டப்பி இருக்குல்ல, அது காய. மருந்து எனக்கு வேண்டாம் போட.
உங்க அப்பா அம்மா ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. நாய் சேகர் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுருமா? நான் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டோம்னு. அவங்க சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல சார், அதனால கூட்டு போவேன். சைலண்டா இருக்கிறான், இந்த தூங்கி ஒழிகிறான் பாருங்க. This is Drunken Monkey style. அவதாரம் தெரியும். நீங்க ஏன் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்க? ஒழுங்காரமா பண்ண. நீ எங்க ஒழுங்காவே பண்ணல. கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ண மாட்டற, அதனால ஹாஸ்டல்ல சேர்க்க போறேன் டாடி சொன்ன மாதிரி. ஹாஸ்டல் கால் பண்ணாங்கல்ல டாடி? கால் பண்ணாங்களா இன்னைக்கு? வேன் வந்தது. அந்த போய் சொல்லலாமா? வேனே வரல. வந்தது. அங்க வந்துட்டு வீடு தெரியாம அட்ரஸ் தெரியாம ஸ்டாப் ஆயிட்டாங்க. சேர்த்துடலாமா ஹாஸ்டல்ல? நீங்க ஸ்கூல் படிக்க மாட்டீங்க. பேசாம என்ன ஸ்கூல்லே சேர்த்துடலாமே. ஸ்கூல்ல தான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. எனக்கு ஆன்லைன் கிளாஸும் ஒன்றும் வேணாம், ஹாஸ்டலும் ஒன்றும் வேணாம். எனக்கு ஸ்கூல் மட்டும் போதும். ஹலோ, என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேளு. என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? காலையில எழுந்து பிரஷ் பண்ண மாட்டாங்க. பிரஷ் பண்ண மாட்டேங்கனா? ஆமா, எதனா டாஸ்க் கொடுப்பாங்க, அவங்க சொல்ற டாஸ்க் நாங்க எதனா பண்ணா மட்டும் தான் அவன் பிரஷ் பண்ணுவான். ஏன்டா பிரஷ் பண்ண மாட்டேங்க? பல்லு பூரா கொட்டி போகும்டா. இங்க வாங்கல. என்னடா வாக்குல கொண்டு ஊதி விடுறாம்மா. ஏண்டா பல்லு விளக்கு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆகுதோ எனக்கு என்ன. அடுத்த கம்ப்ளைண்ட்மா. நெக்ஸ்ட் வந்து சீரியல்லாம் பாப்பாரு. இவரா? சீரியல் பாப்பாரு. என்ன சீரியல்டா பாக்குற? ரோஜா தந்திரலேகா வானத்தில் போல தாலாட்டு. அதுக்கப்புறம் கலைஞர் டிவி பாப்பேன். கலைஞர் டிவி நாங்க பாப்போம். அப்படி சும்மா விடுவோமா? கலைஞர் டிவில என்ன பாப்பேன்? உங்களதான் நான் பாப்பேன். பல்லு விளக்காம. ஆமா, அடுத்த கம்ப்ளைண்ட்மா. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒழுங்கடிப்பாங்க. தம்பி ஒழுங்கு காட்டுவியா? யார மாதிரிலாம் ஒழுங்கு காட்டுவேன்? எல்லாரும் ஒரு ஆளே விட மாட்டோம்யா, எல்லாரையும் ஒழுங்கு காட்டுவோம். என்ன மாதிரி ஒழுங்கு காட்டு தம்பி. அதான் கேக்குதான் நம்ம டைட்லாம் காட்டுவோம். வர 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 வர. பயங்கரமா டான்ஸ் ஆடுவோம் போடுங்க. எங்க வா. இன்னைக்கு ஒரு டயலாக் போடுவாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு எனக்கு ஓடி நடிச்சு காமிச்சு உனக்கு கிஃப்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறேன். மங்கி மங்கி உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவனை அழுக சொன்னேன். போலீஸுக்கும் புல்லட்டுக்கு இடையில என் காதல் புசுவானம் ஆயிடுச்சு. பாடி சோடாவா இருந்த என்ன கோலி சோடாவாக்கி என் லவ்ல குண்டு விளாண்டானுங்க. பேட் இன்ஸ்பெக்டர் அண்ட் த ரவுடி both played basketball in my life. அதுக்காகத்தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். வாடா வாடா, நீ போடா போடா. கங்கி மங்கி அடங்கோ. கங்கி மங்கி அச்சா முச்சா. மாஸ்டர் மாஸ்டர் எழுந்துருங்க மாஸ்டர். எதுக்கு மாஸ்டர் உங்க அடியால் அழுதுட்டு இருக்காரு? எரிமலை எப்பதான் அழுதுச்சு, அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். போலீஸுக்கும் புல்லட்டுக்கும் அது புஷ்பானம் ஆயிடுச்சு. பாதி சோதாவா என்ன கோலி சோதாவா மாட்டி லப்பல குண்டு விளையாட்டாங்க. பேட் இன்ஸ்பெக்டர் அது ரவுடி both black basketball இவன் ரவுடி. அதுக்காக தான் நான் எதிர்த்துட்டேன். அடுத்தது நீங்க உங்களுக்கான கேட்டுக்கோங்கடா. இருக்கு பேர் தான் பேயசு. இங்க இருக்கவங்க ராஜா பரமாண்டி சேர்ந்தவங்க. இங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஐயோ ஏன்டா அப்படி குறை மாதிரி அங்கேயும் தேவையில்லை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இப்போட்டு ஒரு குண்டு ஊசி சட்டு கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சட்டமையாம கேட்கணும். என்ன டே ஏன்டா இப்படி அக்குப்பூர் பண்ணீங்க? இப்ப
இப்பதான சொல்லிட்டு போன. டேய் கெஞ்சி கரடி கூத்தாடி கையை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காண்டா. ஒரு லட்சத்துக்கு கான்ட்ராக்டரா இதை முன்னையும் போட்டு அடிக்கிறா. செட்டுட்டோம் நாயே சின்ன வைப்பாங்க. நாயை கூட்டாட்டு வேணும் இங்க வந்து யாவத்தம் வாங்கிங்கடா. அப்படியா வேலை பண்ணுங்கடா. அப்படி சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு. உனக்கான வீடியோ வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன். ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணாம் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். ரெடி ஆக்ஷன். யாரும் என்ன தொட்டதுல போன மாசம் தான் உன்னை அடிச்சேன். நீங்க சொல்றது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். போறேன் போனா வர மாட்டேன் சொல்ல வந்தேன். வேணாம் வலிக்குது, அழுதுருவேன். கை தட்டுங்க. தேங்க்யூ. உங்களுக்கான ஒரு வீடியோ பாக்குறீங்களா? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? எப்போடா? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். தினம் என் கைய பிடிச்சுக்கிட்டு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமா, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க மாமான்னு அடம் பிடிப்ப. குச்சியே இல்லாத மிட்டாய் வாங்கி கொடுத்தா அந்த மிட்டாயில எச்சிய துப்பிட்டு என் மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவேன். உன்னை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அப்ப மட்டும் முடிச்சிரு. இப்ப ஏன் பிடிக்கல? எனக்கு 6 வயசா இருக்கும்போது எனக்கு 3 வயசு. உனக்கு 6 வயசா இருக்கும்போது எனக்கு 3 வயசா? சரி. எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ஆஹா. ஏன்னா எங்க ஐயா பிடிச்சி குச்சி மிட்டாய் வேண்டாங்க மாமா, அடம் போட்டு குச்சி இல்லாத மிட்டாய் கொடுத்தா எச்சு தூப்பிட்டு மூஞ்சில அப்பிட்டு ஓடிடுவேன். குச்சி இருக்கிற மிட்டாய் கொடுத்தா அதை சப்பி சாப்பிடுறது அழகு இருக்கிறேன். ஐயோ. திடீர்னு ஒரு நாள் குச்சி மொத்தம் கிடைக்கிற மிட்டாய் மொத்தம் கச்சிடு. அதுக்கு நான் பத்த பாடுகிறேன். ஐயோ. யாராத மரம் இல்ல, போகாத மழை இல்ல, பொறுக்காத குப்பு தத்தி இல்ல. அது யார் வேணாமா இருக்கலாம், நீ மறக்க முடியாதா? போயிட்டாங்களா? அடுத்த வாட்டி கதை சொல்லும் போது எப்போ போறானுங்கன்றதை கண்டுபிடிக்கணும்யா. ஓகே, கைதட்டலாம் தம்பி. உங்களுக்கான ஒரு டயலாக் ஒன்று போடுறோம், பாக்குறீங்களா? ரெடி சார்? கட்டிங் சார். வேணாம் சார். கட்டிங் சேவிங் சார். சேவிங் கட்டிங் வேண்டாம். ஏன் சார் மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீல? பாக்குறேன் பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பிறகு அசிங்கமா இருக்காது? அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய் ஒர்க் முடிஞ்சு போச்சு, கேட்ட ஓபன் பண்ணு. கேட்ட தொடங்கயா? என்னையா கேட்ட நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்ப இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வருஷ கணக்காச்சு போலாம் ரயில். ஏன் சார் மதியம் நிறைய வச்சுக்கீங்க? பாக்குற பஞ்சு மிட்டாய் அசிங்கமா இருக்காது. அதுக்கு இந்தியம் பொண்ணுங்க வச்சு பழைய பூத்துமா லூசா இருக்கு சார். என்ன கேட்ட நீங்க ஓப்பன் பண்ணீங்க? எப்படி சாமர்த்திய ஆமா, நான் வாயில வந்தவன், நீ வாயில கேட்டேன். உன்னை தெரியும் பல்லு என் வாய் பல்லா கேட்டலாம். வாய் பல்லாக்கில் ஏற வாய கையை